அனைவருக்கும் வணக்கம். நேற்று நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் திருச்சியில் மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிற கூட்டம்னு சொல்லிட்டு ஒன்று போட்டார். அந்த நன்றி தெரிவிக்கிற கூட்டத்தில் ஒரு முதலமைச்சராக போயிட்டு அவருடைய கடமையை அவர் செய்திருக்காரா அப்படின்றது தான் நம்ம வைக்கிற கேள்வி. அதாவது விஜயை ஆதரிக்கிற விஜய் ஆதரவாளர்கள் நீங்கள் விஜய் எதுக்காக தேர்ந்தெடுத்தீங்களோ அது 1000 காரணம் இருக்கட்டும். சரி, நீங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, விஜயை நம்புறீங்க. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா அவர் நேற்று பேசியிருக்காரா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த காணொலியை நம்ம சொல்கிறோம். அதாவது மாற்றம் நினச்சி ஓட்டு போட்டிங்க. ஏதாவது மாற்றத்தை 23 நாளில், அதாவது 23 நாளில் மாற்றத்தை செய்யணும்னு நம்ம கேட்கல. அதை நோக்கி அவருடைய செயல்பாடு இருந்திருக்கானா? இல்லை. வழக்கமாக ஒரு அரசியல் கட்சிகள் வட இந்தியாவில் செய்கிற மாதிரி கட்சிகளை உடைக்கிறது, குதிரை பேர பேசுறது அந்த வேலையை செய்தார். இப்போ இதுக்கு நடுவில் மக்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு இடைத்தேர்தல் வர்றதால அந்த நன்றி சொல்ல வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு முதலமைச்சராக நான் இதெல்லாம் மக்களுக்கு நல்ல பணி செய்ய போகிறேன் அப்படிங்கிறத பேசுகிறதுக்கு அவர் வரலை. வழக்கம் போல் விக்டிம் கார்டு, நான் பாதிக்கப்பட்டவன், என்னை எல்லாரும் ஓரம் கட்டுறாங்க, அந்த ஒரு சினிமா இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சினிமா இமேஜை அப்படியே காப்பாற்றுறாரு. ஏன்னா இவர் மேலே அந்த சினிமா ரசிகர்கள் அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதாவது நம்பிக்கைன்றதை தாண்டி பாசம் வச்சுருக்காங்க. அது கண்மூடித்தனமான பாசம். எதுக்கு பாசம், ஏன் பாசம், அது ஒரு மன நோயின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவர் இந்த மக்களுக்காக இவர் கூட வரவங்களுக்கே, இவர் பின்தொடர்ந்து வரவங்களுக்கே அடிப்பட்டாலோ உதப்பட்டாலோ போய் பார்க்கல, அதை பற்றி எந்த கேர் எடுக்கலை, அதை பற்றி எதுவுமே செய்யலை. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவர் மேலே கண்மூடித்தனமான ஒரு பாசம் வச்சுருக்காங்க. அது வச்சுக்கிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அதை எதையோ சொல்லி அரசியலுக்கு வந்துட்டார், இப்போ முதலமைச்சர் ஆகிட்டார். இப்போவும் அதே விக்டிம் கார்டை அவர் யூஸ் பண்ணுறாரா இல்லையா? அதாவது அவர் என்ன சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்த மறுநாளே பெண்களுக்கு இலவசம் சொன்னார். நான் ஆட்சிக்கு வந்த மறுநாளே சொல்லி பல திட்டங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஒன்றுமே இல்லாத பொழுது நான் எப்படி செய்ய முடியும், எதுவுமே இல்லை, நான் என்னால் முடிஞ்ச அளவு செய்ய முடியும். இவரே என்ன சொல்லியிருக்காரு தேர்தல் பிரச்சாரத்தில் பேசும்பொழுது, நீங்கள் கேட்கலாம் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும், இவ்வளோ நிதி சிக்கல் இருக்கும்போது எப்படி செய்ய முடியும்னு கேட்கலாம் அப்படின்னு இவர் கேட்டார். கேட்டுட்டு என்ன சொல்கிறாரு, ஸ்டாலின் டேக்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை நீக்கிட்டோம்னா அது என்ன மீனிங்னா, ஸ்டாலின் 20% கமிஷன் எடுத்துக்கிறார், அவங்க அமைச்சர் 10% எடுத்துக்கிறாங்க, அந்த 30% ஸ்டாலின் டேக்ஸ் ஸ்டாலின் வீட்டுக்கு போகுது, அதை நீக்கிட்டோம்னா நம்ம மக்களுக்கு எல்லாத்தையும் சிறப்பாக செய்ய முடியும், அதை செய்ய தானே உங்கள் விஜய் வந்திருக்கேன் அப்படின்னு ஒன்று சொன்னார். சரி சொல்லாரு, அதை நீங்கள் நம்பினீங்க. அப்போ இப்போ இவர் அது செய்ய முடியல அப்படின்னும் போது இப்போ விஜய் டேக்ஸ் போதா? கேள்வி வருமா வராதா? நீங்கள் என்ன சொன்னீங்க, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாரு, ஒயின் ஷாப் கடைலாம் அங்கே இருக்குது, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க, செந்தில் பாலாஜி வீட்டு போய் பாடினீங்க. இப்பயும் 10 ரூபா வாங்குறாங்கன்னு தினசரி மதுப்பிரியர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த 10 ரூபா உங்களுக்கு வருதுன்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா? இல்லை அதை பற்றி ஏதாவது கிளியராக ஸ்டேட்மெண்ட் எதுனா கொடுத்துருக்காரா? நான் இத்தனை நாள் கூட அதை ஒழிப்பேன்னு கொடுக்கல. இப்போ இந்த பணம் மக்களுக்கு 2500 ரூபாய் எப்போ கொடுப்பேன்னு சொல்லலை. இல்லை இந்த பேருந்து அனைவருக்கும் சொல்லலை. ஏன்னா நீங்கள் கேட்கலாம், இப்போ தானே வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. இப்போ அரசு தான் கர்நாடகாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ அரசு தான் வெஸ்ட் பெங்காலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களாம் சொல்கிறத செய்யும்பொழுது ஏன் விஜயால் செய்ய முடியல? கேட்டால் பணத்தை பூட்டி வச்சுட்டாங்கன்றாரு. இதையும் நம்பணுமா? நாங்களாம் என்ன 1ஆம் கிளாஸில் குச்சியை சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் உங்கள் மேலே அளவுக்கு அதிகமாக பாசம் வச்சுருக்காங்கன்றதால அவங்க எல்லாரும் முட்டாளன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ இதை பற்றி நம்ம கேட்டால் கதருங்க, என்னை பற்றி விமர்சனம் பண்ணுங்க. ஏங்க நீங்கள் தாங்க வாக்குறுதி கொடுத்தீங்க, எல்லாத்துக்கும் நீங்களே தேர்தலில் பதில் வேறு சொல்லியிருக்கீங்க. இதை எப்படி செய்ய முடியும், இப்படி செய்ய முடியுமா, அப்படி செய்ய முடியும், நான் பண்ணுவேன், நான் செய்வேன். 10 லட்சம் கோடிக்கு மேலே கடன் இருக்குது, இந்த நிதி சுமை இருக்குது, எல்லாரும் சம்பளம் கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க, பென்ஷன் கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க, அரசு போக்குவரத்து நஷ்டத்தில் இயங்குது, மின்சாரத்துறை நஷ்டத்தில் எல்லாரும் பல தடவை நாம் தமிழ் கட்சி பல மேடைகள்லாம் நம்ம பேசியிருக்கோம். அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மக்களுடைய ஆசையை தூண்டி அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் விக்டிம் கார்டு, என்னால் முடிஞ்சதை நான் செய்திருக்கேன், பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ ஏமாத்துறாரு. அப்போ முன்னாடியே உங்களுக்கு தெரியணுமா தெரிய வேணாமா? அப்போ தெரிஞ்சு சொன்னீங்கன்னா தெரியும். குத்து மதிப்பாக தான் அரசியல் நடத்திட்டு இருக்கீங்களா? அப்போ வேணுமே விவசாயிகளுடைய ஆசையை தூண்டி அவங்களை கடனங்காரனை ஆக்கி அவங்கள நடுத்தரில் நிற்க வைக்க தான் உங்கள் திட்டமா? சொல்லுங்கள் பாப்பா. கேட்டால் உங்கள் அமைச்சர் சொல்கிறாரு விவசாயம் செய்கிறத விட விளையாட்டுறது கஷ்டம்னு. முன்ன பின்ன விவசாயம் பண்ணியிருக்கீங்களா? ஒரு 2 நாள் 3 நாள் விவசாயம் கூட இருந்திருக்கீங்களா? என்ன வேலை செய்யணும், எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, எவ்வளோ சிரமங்கள் இருக்குது. உங்கள் அரசாங்கம், இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் சரி, இந்த தமிழ்நாட்டு அரசாங்கம் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரத்தை 24 மணி நேரம் கொடுக்க மாட்டாங்க, தெரியுமா? பல இரவுகள் கண்ணு முழிச்சு 12 மணி 1 மணின்னு போயிட்டு தான் மின்சாரத்தை கிடைக்கும். போய் மோட்டரை ஆன் பண்ணி நம்ம தண்ணி விவசாயத்துக்கு பாய்ச்ச முடியாது, தெரியுமா?
எத்தனை விவசாயிகள் தூக்கத்தை தொலைச்சி எங்கேயும் நல்லது கிடத்துக்கு போக முடியாமல் இந்த தண்ணி பாய்ச்சறதுக்காக பயிர் கருகிடுன்னு சொல்லி மன உளைச்சல் இருக்காங்கன்னு தெரியுமா? இது எதுவுமே தெரியாமல் விஜய் அண்ணா வந்தால் செய்திருவார். விஜய் அண்ணா அதாவது மாற்றத்தை செய்யாமல் காலையில் இருந்து டிராஃபிக்கை அடிக்கிற வெயிலுக்கு டிராஃபிக்கை நிறுத்தி 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வயசானவங்க குழந்தைங்க நடக்க விட்டுருக்கீங்க. இதுதான் மக்களாட்சியா? நீங்கள் போய் அங்கே ஒன்றும் கழட்ட போகிறதும் கிடையாது, நன்றியும் சொல்ல போகிறதில்ல. ஒரு முதலமைச்சர் மாதிரி பேசாமல் கண்டதை பேசி வச்சுருக்கீங்க. அப்போ என்ன மாற்றத்தை நீங்கள் விதைச்சிருக்காருன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவில் கூட நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். ஏதாவது ஒரு மாற்றத்தை அவர் நிகழ்த்தியிருக்காரு? ஆள் மாறி இருக்காரு, அவ்வளோதான். கட்சி பேர் மாறி இருக்கு. வேற ஏதாவது ஒரு மாற்றம் ஏதாவது இந்த விஷயத்தில் மாற்றிருக்காருங்க சொல்லுங்கள் பார்ப்போம். தமிழ்த்தாய் வாழ்த்தை 3ஆவது இடத்துக்கு தள்ளியிருக்காரு. அதற்கு எதிர்த்து போராட அதை ப்ளே பண்ணுறதுக்கு தைரியம் இல்லை. இவர் வந்து ஆக்ஷன் ஹீரோவாம். அதாவது சுற்றி எல்லாத்தையும் பாதுகாக்க வச்சுட்டு இவரை வந்து மக்கள் கேள்வி கேட்பாங்களாம். அதுக்கு வந்து இவர் பதில் சொல்ல மாட்டார், மக்கள் பதில் சொல்லுவாங்களாம். கட்சி ஆரம்பிச்சோன்னு என்ன சொன்னார்? கட்சி ஆரம்பித்த உடனே வீடு வீடாக வருவேன்னு சொன்னார், வரல. தேர்தல் அறிவித்த உடனே தெருவாக வரணும், வரல. முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் வீடுதோறும் வருவார், வரல. என்ன சொன்னார்? ஒவ்வொரு வீட்லேயும் விஜய், எல்லாரும் விஜய் தான், அப்போ எல்லாரும் முதலமைச்சர் தான் அப்படி சொல்லிட்டு போய் படுத்துக்கிறது. அந்த எஸ்கேபிசம், அந்த அக்கௌண்டபிலிட்டிலேருந்து தப்பிக்கிறது. எவ்வளோ நாளைக்குங்க? எவ்வளோ நாளைக்கு? அதாவது இது எப்படி போகுதுன்னா, இப்போ லவ் பண்ணி லவ்வில் வந்து ரொம்ப அப்படியே மோகத்தில் மூழ்கி இருக்கும்போது எதுவுமே தெரியாது பார்த்தீங்களா? அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் யதார்த்த வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம் எது உண்மை எது நிஜங்கிறது புரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மனநிலையில் தான் மக்கள் இருக்காங்க. ஏன்னா விஜயோடைய லவ் வந்து கண்ணை மறைக்குது. தயவு செய்து சொல்கிறோம், அதாவது நீங்கள் ஆதரிச்ச நீங்கள் இப்போவே நீங்கள் விஜயை கேள்வி கேட்டால் தான் இது பெரிய சிக்கலில் போய் மாட்டாமல் நிற்கும். வெறும் அதிகாரிகளை வச்சு அரசியல் பண்ணலாம், ஆட்சி பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாமே. அதுக்கு எதுக்கு தலைவர்கள்? அவங்களுக்குன்னு தலைவர்களுடைய சிந்தனையிலிருந்து தொலைநோக்கு திட்டத்தோட மக்களை வந்து காப்பாற்றணும். இந்த நாட்டை வந்து எதிர்காலத்தில் எப்படி இருக்குன்னு திட்டமிடணும். இதெல்லாம் வந்து ஒரு அரசியல்வாதிகள் ஒரு தலைவரால் தான் செய்ய முடியும். அப்படிப்பட்ட எந்த நோக்கமும் எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல் நான் வந்து நல்லது செய்யணும் சினிமாவில் இருந்து நடிச்சுட்டு வந்துட்டு சினிமாவில் வந்து என்ன சொல்லியிருக்காரு? நான் வந்து அண்டாவை கொண்டா, நான் குடித்தா 10வது பாட்டில், அண்டாவில் ஊற்றி குடி, சிகரெட் அடி, இதை தானே சொல்லியிருக்காரு. எத்தனை தடவை கட்சிகள் போராடி இருக்கு இவருடைய ஃபர்ஸ்ட் லுக் எதிர்த்து, போதைக்கு அடிமையாகிற மாதிரி நீங்கள் சினிமா நடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. இவர் வந்து நீங்கள் சினிமாவில் வந்து எல்லாரையும் ஃபாலோ பண்ணி போதையாக்கி விட்டுட்டு இவர் வந்து போதைக்கு கிளாஸ் எடுக்கிறாரு. ஏன்னால் வந்து முடியாது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்னால் பண்ண முடியாது, எல்லா தெருவிலையும் போதை ஆயிடுச்சு, எல்லா தெருவையும் போதை. நீங்கள் என்னங்க ஸ்டெப்ஸ் எடுத்தேன்னு சொல்லுங்கள். இல்லை நான் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கேன், இத்தனை நாளுக்குள்ள தீரும், அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு திராணி இருக்கா? எதுவுமே இல்லை. அப்போ எதுவுமே இல்லாமல் மொட்டையாக போயிட்டு வெறும் விக்டிம். வழக்கம் போல் திமுக தாவைக்கா 2 பேருக்கு தான் எதிரி, 2 பேர் தான் போட்டி, மற்றவங்களாம் போட்டி கிடையாது. ஆணவம். மற்ற கட்சியெலாம் வந்து எங்களுக்கு பொருட்டே கிடையாது, திமிர் பேச்சு. இதுதான் வழக்கமாக நடக்குதே தவிர மற்றபடி எதையுமே அங்கே போய் பேசலை. அதாவது இவ்வளோ பேசுகிறாருல்ல, அதாவது இந்த விஜய் ஆதரவாளர்கள் நான் கேட்குறேன், மனசாட்சிப்படி ஒன்று சொல்லுங்கள். இப்போ நீங்கள் எல்லாரும் ஒரு தொழில் செய்வீங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு பைக் மெக்கானிக் இருக்கான்னு வச்சுங்களேன். அவர்கிட்ட போயிட்டு அந்த பைக்கை பற்றி கேட்டிங்கன்னா புட்டு வைப்பார். ஒரு அட்வொகேட் கிட்ட கேட்குறீங்க, அந்த உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைனா அதில் உங்களுக்கு இந்த வழி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவார். அந்த மாதிரி ஒவ்வொரு தொழில் செய்கிறவங்களுக்கும் அதை பற்றின விவரம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஏன்னா அதை பற்றின நாலேஜ் அவங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம முதல்வர் இருக்கார். அதாவது முதல்வர்னால் எல்லாத்துலேயும் வந்து வல்லவராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன செய்ய போகிறோம், நம்ம நாட்டில் என்ன பிரச்சனை இருக்குது, இதுக்கு என்ன தெளிவான நோக்கம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு வரியில் கூட சொல்ல உங்களுக்கு பத்திரிக்கையாளர் சந்திச்சு முடியலன்னா அப்போ உங்களுடைய தகுதி என்ன, உங்களுடைய வேல்யூ என்ன? அப்போ இதை நம்ம கேட்கணுமா கேட்கக்கூடாதா? அப்போ எத்தனை நாளைக்கு இப்படி பத்திரிக்கையாளரை சந்தித்து பார்க்காம வந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருப்பீங்க? அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன, உங்களுடைய வெளிப்பாடு என்ன? அதுக்கு இன்றைக்கி பதில் சொல்லிட்டார் திருச்சியில். இனிமேல் வந்து மக்கள் என்னை பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, வேலை மட்டும் செய்தால் போதும் சொல்லிட்டாங்க. அதுதாங்க, நீங்கள் என்ன வேலை செய்யணும்னு மக்கள்கிட்ட சொல்லணுமா இல்லையா? அப்படியே உண்மையே உட்காந்துட்டு இருந்தால் ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை பஞ்சு டைலாக் யாராவது ஸ்கிரிப்ட் எழுதிக்கணும் வந்து டைலாக் நடித்து ஆக்ஷன் கேமரா அவருக்கு புதுசு கிடையாது, அந்த தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. கேமரா முன்னாடி எப்படி நடிப்பாரோ அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காரு. சட்டசபையில் கேள்வி கேட்டால் உடனுக்குடன் பதில் சொல்ல தெரியல. இது வரைக்கும் சட்டசபை வரலாற்றில் இந்த மாதிரி பதில் சொல்லாமல் யாராவது முதல்வர் இருந்திருக்காங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் யோசிங்க, உண்மையாலுமே இது மாற்றமா? இது கேடு கட்ட கேவலமான்றது நீங்கள் யோசிங்க. உடனே விஜய் பற்றி குறை சொன்னாலே உங்களுக்கு ஏற்றுக்க மனசு வர மாட்டேங்குது. கேட்டால் வந்து புதுசாக எல்லாமே பொய். அதாவது ஜாதி பார்த்து வேட்பாளர் போடலங்கிறது பொய், எளிமையானவங்களுக்கு போட்டிருக்குங்கிறது பொய், எல்லாமே பொய். அப்போ பொய்யிலே ஒரு கட்டமைச்சு ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு அதை வந்து இன்னமும் வந்து அப்படியே கொண்டு போகலான்னு பார்க்குறாரு. எப்படி கொண்டு போக முடியும்? நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து என்ன செய்திருக்கீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ
இனிவர் நம்ம மறுபடியும் வைக்கிறோம் அதே கோரிக்கை தான். எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, தொடர்ந்து எதுக்கு விஜய் நெகட்டிவாக பேசுகிறீங்க? எங்க நெகட்டிவாக பேசணுங்கிறது எண்ணமே இல்லைங்க. நீங்களே மனசாக தொட்டு திருச்சியில் போய்ட்டு ஒரு முதலமைச்சர் என்ன பேசியிருக்காரு சொல்லுங்கள்? முதலமைச்சர் பேசுகிற பேச்சு பேசியிருக்காரா? முதலமைச்சர் வந்து மக்களுக்கு அரவணைப்பாரு. இவர் என்ன சொல்றாரு? என்ன மக்கள் பார்த்துப்பாங்க. இது வந்து எஸ்கேப் ஆகுறதுங்க. புரியுதா புரியல அவங்களுக்கு சொல்லுங்க பார்ப்போம். இதை சொன்னால் நம்ம கதறன்னு சொல்கிறாங்க. இவர் போய் புலம்பி வச்சிருக்காரு. ஏன்னா வந்து இது பண்ண மாட்டாங்க, அதை பண்ண மாட்டாங்க, இதை பண்ண மாட்டாங்கன்னு. இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை தான் நமக்கு கிடைச்சிருக்காங்க. தயவுசெய்து மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், அந்த விஜய் மேலே இருக்கிற மோகத்தை விட்டுட்டு கொஞ்சம் ஆறாவது அறிவை பயன்படுத்தி சிந்திச்சு தயவுசெய்து ஏன் நம்ம விஜயை தேர்ந்தெடுத்தோம்? இதுக்கு முன்னாடி இருந்த வழக்கமான ஒரு அரசியல் நடைமுறைகள் வேணான்னு அதை அவர் செய்கிறாரா? புதிய மாற்றத்தை மக்களுக்கு விதைக்கிறாரா? அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். தயவுசெய்து கொஞ்சம் நேரம் ஒதுக்கி தயவுசெய்து கேளுங்க, விஜய் அவர்கள்ட்ட கேளுங்க, மக்களுக்கு நல்லது செய்ய சொல்லுங்கள். தயவுசெய்து இறங்கி வேலை செய்ய சொல்லுங்கள். என்ன திட்டம் வச்சுருக்காரு, மாநில உரிமை பற்றி என்ன வச்சுருக்காரு, எதுவுமே பேசலை. இப்போ பிரதமரை போய் சந்திச்சு ஏதாவது பேசியிருக்காரா? அங்கே போய் கோரிக்கை வச்சுட்டு இருக்காரு. தமிழ் தாய் வாழ்த்து போட்டால் ஒன்று ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்களா? நான் கேட்குறேன். இல்லை புதிய கல்விக் கொள்கை பற்றி என்ன வச்சுருக்கீங்க? எந்தெந்த திட்டத்துக்கு என்ன நீங்கள் நோக்கம் வச்சுருக்கீங்க சொல்லணுமா இல்லையா? எதுவுமே சொல்ல மாட்டேன். என்னை கேள்வி கேட்காதீங்க, அவ்வளோதான். நான் மறுபடியும் சொல்கிறது தான், அவர் ஆதரவாளர்கள் தயவுசெய்து கேள்வி கேளுங்க. அப்போ தான் நமக்கு நல்லது, நம்ம நாட்டுக்கு நல்லது. ஏதாவது தவறாக நான் சொல்லியிருந்தேன்னா நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமாக நான் வந்து அதை தவறாக இருந்தால் மன்னிப்பு கேட்குறேன். அப்போ நீங்கள் சொல்கிறது தவறுனா நீங்கள் மாற்றிக்கணும். நான் சொல்கிறது தவறுனா நான் மாற்றிக்கிறேன். உங்களுக்கு உண்மையிலே வந்து நல்லது நடக்கணும், விஜய் ஆதரவாளர்கள் நான் கேட்குறேன், நாட்டில் நல்லது நடக்கணும்னு எண்ணம் இருந்ததுன்னா தவறை முதல்ல அக்செப்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிறது தவறுனா நிச்சயமாக நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். நீங்கள் வந்து விஜயை வந்து நம்புறது தவறு, அவர் போய் ஃபோர்ஜரி பண்ணுறாரு அப்படிங்கிறத இல்லை அப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள், நான் ஒத்துக்கிறேன், உங்கள் வழியில் நான் வரேன். அப்போ தான் வந்து நீங்கள் உண்மையிலேயே வந்து நடுநிலையாக அந்த நாட்டுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற அர்த்தம். நன்றி, வணக்கம்.